நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாங்க ஒருத்தர் விரும்பணும். யார் இது தள்ளு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணோம். இவரை நம்பிதான் தாலி கட்டிக்க நான் கழுத்தை நீட்டினேன். இங்க தங்கலான்னு சொல்லிதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. இந்த வீடு இவரோடது தானே என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் எதுக்காக நாங்க வேற வீடு தேடி போகணுமா? இன்னும் வீட்டுக்குள்ள நுழையிலையே, அதுக்குள்ள உரிமை பத்தி பேசுறியா? ஐயோ அம்மா, தயவு செஞ்சு சண்டையெல்லாம் போடாதீங்கம்மா. நீங்க 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க இவளோட அப்பா அம்மாவை பார்த்து கத்துக்கணும். எவ்வளவு அன்பானவங்க. அவங்க 2 பேரும் எங்க கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் கூட பண்ணாங்க. பாத்தீங்களா, இவளுக்கு நகைலாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு அன்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனாலும் உங்களை நாங்க இந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டோம். உரிமையை பத்தி பேசி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு நீ நினைக்க வேண்டாம். நீங்க 2 பேரும் வேற எங்கேயாவது போறதுதான் நல்லது. வீணா என்ன கம்பு எடுக்க வச்சிடாத. அப்பா, கம்பு எடுத்துட்டு வாங்க. சின்ன வயசுல ஸ்கூல்ல வச்சு என்ன கம்புல அடிச்ச டீச்சரை அதே கம்ப வாங்கி திருப்பி அடிச்சவதான் இந்த சுப்ரியா. அதனால இதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தலான்னு நினைக்க வேணாம். நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், கல்யாணமும் பண்ணோம். யாரு எதிர்த்தாலும் நாங்க இங்கதான் ஒன்னா வாழுவோம். ஆமால. என்னது? ஒண்ணு இல்ல. நீங்க எப்படி பயந்துகிட்டே இல்லாம வலது கால வச்சு வீட்டுக்குள்ள ஏறுங்க. இப்படி ஒரு பயந்தாங்கோலி. என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்க. வாங்க தள்ளி நில்லுங்க. அப்படின்னா எனக்கு விருந்து சமைச்சிடுதலாம், அப்படிதானேமா? பேசாதடி, உள்ள போய் வேலை பாரு. ஐயோ, இவங்க எங்க வாழ மாட்டாங்க. வாழ விட மாட்டேனா? ஓ சரி, once more. சூப்பர் கிரமி விளையாடலாம். சூப்பர் கிரமி. சரி. பிள்ளை கேட்ட பிள்ளை, லேசி பாய்ஸ், ஆக்டிவ் கேர்ள்ஸ், சிங்கப்பாங் சிங்க சாங். பிள்ளை கேட்ட பிள்ளை, லேசி பாய்ஸ். அது சரி, 2 பேரும் ஜாலியா இருக்கீங்க போல. சரி, ஒன்னும் கிளம்ப வேணாமா? நம்ம ஒண்ணு இங்க தங்கறதுக்கு வரல. கிளம்பணுமா? அது சரி, எல்லா பொண்டாட்டிங்களும் இப்படிதான். அவங்க வீட்டுக்கு போனா திரும்ப வர்றதுக்கு மனசே இல்ல. அப்போ ஒண்ணு பண்றியா, நீ இங்கே இரு, நான் வேணா போறேன். அப்படின்னா உங்களை தனியாலாம் விட மாட்டேன். சரி வா போலாம். வாமா. ஹே மெதுவா, குதிக்காதம்மா. மா, நாங்க கிளம்புறோம். ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க? 2 பேரும் நாளைக்கு போலாமே. இல்லம்மா, இன்னைக்கு கண்டிப்பா போகணும். இன்னொரு நாள் வரும், வந்து கண்டிப்பா தங்கி இருந்துட்டு தான் போவோம். நான் போறதுக்கு முன்னாடி வரணும் என்ன? கண்டிப்பா செல்லம். நாங்க கொஞ்சம் பிளான் எல்லாம் வச்சிருக்கோம். இனிமேவும் இப்படியே இருந்தா பத்தாதல்ல. எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். டாடா. 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 சரிம்மா, நாங்க வரோம். ரெண்டு பேரும் போனது ஒரு மாதிரி இருக்கு. அவங்க நம்ம கூட இருந்துக்கலாம்லமா? அவங்க திரும்பவும் வருவாங்க அம்மோ. அதுக்குள்ள நான் என் அப்பா அம்மாட்ட போயிடுவேன்ல. நான் நினைச்சேன் நீ இன்னைக்காவது உண்மையை சொல்லுவேன்னு. அம்மாவோட அப்பா அம்மா அவங்க தானே. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக நீ அதை மறைச்ச. இப்போ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்போ உண்மையை சொல்றதுல என்ன கஷ்டம்?
எல்லா உண்மையும் சொல்லி அம்மு அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் நாம அங்க போனோம். அங்க இருந்த நிலைமையை பார்த்து எதுவும் சொல்லாம கவலையோட திரும்ப வந்தோம். இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இப்ப சொல்றதுல என்ன பிரச்சனை? இன்னும் லேட் ஆக்குனாதான் பிரச்சனை. ஒரு குழந்தை வேணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்குல்ல. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மு அவங்களோட குழந்தைன்ற உண்மையை சொல்லிடு பத்மா. சொல்லணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. ஆனா என்னோட பயம் கிரண் அவளோட குழந்தைன்னு அவன் ஏத்துப்பானான்டா. அணு கர்ப்பமா இருந்தது கிரணுக்கு தெரியாது. அதனால திடீர்னு அம்மா அவங்களோட குழந்தைதான்னு சொன்னா அத அவங்க ஏத்துப்பாங்களாங்கிற சந்தேகம் எனக்கு வருது. அப்ப நடந்த உண்மையில நீ அவங்க கிட்ட சொல்லணும். நான் சொல்றது பொய்தான்னு அணுவுக்கு தோணலாம். ஒருவேளை அது பெரிய சந்தேகத்தையும் உருவாக்கலாம். குழந்தை அவங்களோடது இல்லைன்னு அவங்க சந்தேகப்படலாம். ஹேய், நாம எதுக்காக வீணா ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்? இப்ப அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இந்த விஷயத்தால அவங்க ஒருவேளை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா தலையில இருந்து இந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னா எல்லாத்தையும் சொல்லிதான் பத்மா. நான் என்னோட முடிவெல்லாம் சொல்லிட்டேன். உனக்கு விருப்பம் போல நீ செய். என்ன உனக்கு என் அம்மா அப்பா அப்புறம் என் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? இங்க பாரு, சும்மா என் வாய் கிளறாத. என்ன எவ்வளோ பில்டப் காட்டி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, அப்புறம் அப்பா அம்மா முன்னாடி வந்து நின்னதும் பயந்து எனக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கீங்க. அது அப்பாவை பார்த்து பயந்தெல்லாம் இல்ல. அது உனக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கலன்னு அவங்களுக்கு தோணக்கூடாதுல்ல. அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு நான் பயந்த மாதிரி நடிச்சேன். போதும் போதும், எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களை பத்தியும் இங்க இருக்கிற எல்லார பத்தியும் எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்க பாரு, உண்மையை சொல்லணும்னா என் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பாவம். நீ இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு என்ன பயம்? நீங்க பயப்படாம இருந்தா போதும். எனக்கு யார பார்த்து பயம் இல்ல, உங்களை பார்த்தும் கூட. என்ன சொன்ன? என்ன பார்த்துமா? ஆமா, எதுக்காக எல்லாரையும் நம்ம பயப்படணும்? நம்ம எந்த தப்பு பண்ணலனா யாரை பார்த்து பயப்பட வேணாம். புரிஞ்சுதா? அது உண்மைதான். எப்படியோ வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணாம தமிழ் பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் அம்மாவோட ஆசை அது. அதனாலதானே விளக்கேத்தி வச்சு என்ன அவங்க வரவேற்றாங்க. சுப்ரியா, அது அவங்க சம்மதம் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணதுனால தானே. ஒருவேளை கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கணுமா? ஹேய், எதுக்கு? அவங்களோட கோபம்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும். ஆனா அதுக்கு கொஞ்சம் நீயும் ஒத்துழைக்கணும். நீ நல்ல பொண்ணுதான்னு அவங்க கிட்ட நிரூபிக்கணும். காலையில எந்திரிச்சு குளிச்சு விளக்கேத்தி சாமி கும்பிட்டு அடுப்படியில போய் அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த காலையில எந்திரிக்கிறத ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சா போதுமா? சரி. அப்புறம் காலையில குளிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல, சாயந்தரம் குளிச்சா போதும்ல. சரி. அப்புறம் போன் நோண்டிக்கிட்டே தூங்குறதுக்கு ராத்திரி 2 மணி ஆயிடும். அப்புறம் எப்படி காலையிலயே எந்திரிக்கிறது? நான் எதுவுமே சொல்லல. நம்ம சீக்கிரமாவே அமெரிக்காக்கு போனோமா இல்லனா அப்பாவும் அம்மாவும் இங்க இருந்து விரட்டினதுக்கு அப்புறமா நம்ம அமெரிக்காக்கு போனோமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஓகே, வெரி நைஸ். நல்லவளாவ இல்ல நான் இங்க வந்தது, கெட்டவளாக தான். என் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்தவங்கள பழி வாங்குறதுக்கு. நான் அமெரிக்காக்கு மட்டும் இல்ல, எங்கேயும் வரமாட்டேன். ஒரே ஒரு இடத்தை தவிர, பத்மஜா ஆண்டியோட வீடை தவிர. அம்மு சந்தோஷமா இருக்கல்ல? பாத்தியாவ விளையாடுறத? நீ என்ன முடிவு பண்ணிருக்க?
அம்மு யார அப்பா அம்மாவா நினைக்கிறாளோ அவங்க கூட கொஞ்ச நாள் தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கியா? கேள்விப்பட்ட வரைக்கும் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிற அன்பானவங்க தான் அவங்களும். அம்முவ நம்மளால அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியுமா? அப்புறம் என்ன பண்றது? அதத்தான் நானும் யோசிக்கிறேன். உண்மையை சொல்றதுதான் ஒரே வழி. சொன்னா என்ன நடக்கும்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. கிரண் அதை ஏத்துக்கலனா திரும்பவும் பிரச்சனை வந்துடும். சந்தோஷமா இருக்கிற அனுவோட வாழ்க்கை வீணா போயிடும். அப்பனா இப்ப என்ன பண்றது? அம்மா, என் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? எப்போ நான் கூட்டிட்டு போக வருவாங்க கேட்டீங்களா? நான் ஃபோன் பண்ணேன், அவங்க ஃபோன் எடுக்கல. நீ கவலைப்படாத, சீக்கிரமாவே உங்க அம்மா அப்பா கிட்ட போயிடலாம். எவ்வளவு நாளைக்கு அவட்ட போய் சொல்லி இப்படி அவளை ஏமாத்த முடியும்? ஹலோ அண்ணே. நீ சந்தோஷப்படுற மாதிரி உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேம்மா. என்னோட மகன் ஜெயந்தனும் அந்த மனோவோட தங்கச்சி சுப்ரியாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது சரி, நம்ம யாரையுமே கூப்பிடாம அவங்களே விசேஷத்தை முடிச்சிட்டாங்களா? எப்படியா இருந்தாலும் நல்லதா போச்சுனே. உனக்கு நல்லதுன்னு தோணுது, ஆனா எனக்கு அப்படி தோணல. அந்த சம்பந்தம் வேண்டான்னு நாங்க சொன்னோம். எங்க பேச்ச கேட்காம அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதை எங்களால ஏத்துக்க முடியாதுமா. என்னன்னே இது? மனோவை நாம கஷ்டப்படுத்தணும், இது அதுக்கான பிராய்ச்சித்தமா நினைச்சுக்கோங்கண்ணே. என்னால அப்படி நினைக்க முடியலம்மா. அவன் எங்களை எதிர்த்து ரொம்பவும் திமிர்த்தனமா பேசி அவளையும் கூட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சும்மா, அவன் நல்லவ இல்லைன்னு. நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கத்தான் அவ இங்க வந்திருக்கா. அதெல்லாம் சும்மா உங்களுக்கு தோணுதுண்ணே, எல்லாம் சரியாயிடும். அவங்க இந்த வீட்டுல இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன். நான் அங்கே வரேன், அங்கேயே தங்கிக்கிறேன். அதை சொல்லத்தான் நான் ஃபோன் பண்ணேன். பிடிவாதம் அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உண்டு. அண்ணே, அண்ணன் தான் ஃபோன் பண்ணாரு. ஜெயந்தனும் சுப்ரியாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவன் நேரா வீட்டுக்கு வந்தானா. அப்பா அம்மா சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணதை நினைச்சு கோவமா இருக்காரு அண்ணன். அந்த கல்யாணம் நடந்தது நல்லதுக்கு தான். மனோவோட அப்பா அம்மாவுக்கு அப்படியாவது நிம்மதி கிடைக்கும்ல. என்ன அண்ணே அதை ஏத்துக்கிற வரைக்கும் அவங்களால சந்தோஷமா வாழவே முடியாது. அதை எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். இனிமே நீ அதை நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. அம்முவோட விஷயத்தை பத்தி மச்சாங்கிட்ட சொல்லிருக்கலாம். இப்ப இதை அன்னைக்கிட்ட சொல்லிதான் ஆகணும். அவர் சொல்லுவாரு மனசை திறந்து அவங்க கிட்ட பேசுன்னு. அப்படி பண்ண என்னால முடியாதே. கொஞ்ச நாள் பொய் சொல்லி அம்முவை சமாதானப்படுத்தணும். அதுக்கப்புறம் யோசிப்போம் என்ன பண்ணலான்னு. இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடைசியில உன் பொண்ணு கூட உன்னை அசிங்கப்படுத்துவா. பயந்துட்டியா? இங்க வேற யாரும் வர மாட்டாங்க. இங்க இருக்கதே ஒரே திருடன் தான், அதுவும் நான் தான். எப்படியோ அம்மு சொன்ன விஷயம் கிளியர் ஆயிடுச்சு.
அடுத்ததா நம்ம விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தாகணுமே. அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோமே. சீக்கிரமா ஒரு குழந்தை வேணும் அதானே? எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துக்கு வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஓகே, 10 மாசத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தா அப்போவும் நாம இப்படியே இருந்தா போதுமா? உங்ககிட்ட கேட்காம நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். நான் இந்த முடிவை திடீர்னு தான் எடுத்தேன். நான் ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பிட்டானு. இப்போ அதுக்கான அவசியம் என்ன? ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு தோணுச்சு. 2 பேருக்கும் வேலை இல்லாம நம்ம எப்படி இருக்கிறது? சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடிவு பண்ணிருக்கானு. அதுக்காக தான் நான் வேலையை ரிசைன் பண்ணேன். அதுக்கு நிறைய காசு வேணும்ல. அவ்வளோ காசு உங்ககிட்ட இருக்கா? எங்க இருக்கு? என்கிட்ட பெருசா சேவிங்ஸ்லாம் எதுவும் கிடையாதானோ. இருந்த காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப பாக்கெட்டே காலியா இருக்கு. எனக்குன்னு சொந்தமா சொத்து இருக்கு. அதை வேணா பேங்க்ல வச்சு லோன் வாங்கலாம். அப்புறம் அதை வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். இதுதான் என்னோட பிளான். நான் வேலை செஞ்ச மாதிரியே ஒரு கம்பெனி, சொந்தமா ஒரு வீடு நிலமும் இருந்தா அதை விற்கிறதுக்கு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். பிசினஸ் சக்சஸ் ஆச்சுன்னா அதை வச்சு வீட்டை திரும்ப வாங்கிடலாம். எல்லாம் உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். நாம இங்க தங்க வேண்டாம். நான் தான் வேலையை ரிசைன் பண்றேன்ல. நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல இருந்து போயிடலாம். நாளைக்கே என்னோட சொந்த வீட்டுக்கு நம்ம போலாம். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் சீக்கிரமாவே பண்ணணும். அங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு நிறைய பொருள் எதுவும் இல்லையே? இல்ல, நாளைக்கே போகலாம். நமக்கு சொர்க்கமே அந்த வீடு தானோ. அந்த சொர்க்கத்துல இனிமே நீயும் நானும் மட்டும்தான். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைய சீக்கிரமா வரவேற்கணும். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழலாம். உங்களுக்கு டீ வேணுமாக்கா? அக்காவா? என்ன அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. நான் ஒன்னும் உன் அக்கா இல்லையே. சுப்ரியா மேடம்னு கூப்பிட்டா போதும். நீங்க வேலைக்காரி தானே, அப்படி கூப்பிட்டா போதும். கூப்பிடு கூப்பிடு. சுப்ரியா மேடம். அப்படிதான். அப்புறம் வேலைக்காரியோட இடத்துல இருந்தா போதும். ரொம்ப க்ளோஸ் ஆகலாம்னு நினைக்க வேணாம். என்ன நல்லா பாத்துக்கணும். நான் கூப்பிடும் போது என் முன்னாடி வந்து நிக்கணும். இல்லனா நான் உன்னை இங்க இருந்து அமிச்சிருவேன். நான் நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேக்குறேன் மேடம். என்ன இங்க இருந்து அனுப்பிடாதீங்க. இந்த டீ யாருக்கு? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். உன்னோட அப்பா அம்மாவா? இல்ல, சாரோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். நீ அவங்கள அப்பா அம்மான்லாம் கூப்பிட வேணாம். நான் அப்படி கூப்பிட்டுக்கிறேன். புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுது புரிஞ்சுது. இங்க கொடு. நான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். குடிடி. அம்மா, அப்பா, இந்தாங்க டீ. இது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு. மணிமல்லிகா சார், உன்கிட்ட தானே டீ எடுத்துட்டு வர சொன்னேன். யார் யார் கையில எல்லாமோ எதுக்கு டீயை கொடுத்து அனுப்புற? நீயே இத குடி. இப்போவே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன? நாளைக்கு தானே போலான்னு சொன்னேன். துணியை மட்டும் பேக் பண்ணி வச்சிடலான்னு தான். அது மட்டும் இல்லாம உங்களோட சொந்த வீட்டுக்கு போற த்ரில்ல நான் இப்போ இருக்கேன். அது எனக்கு மட்டும் சொந்த வீடு கிடையாது. நம்ம 2 பேருக்குமே சொந்த வீடு தான். எனக்கு சொந்தமானது எல்லாமே உனக்கு சொந்தமானது தான். யாரு? வா பாப்போம்.
அது சரி, நல்லா இருக்கே. என்ன தைரியத்துல இங்க வந்தீங்க நீங்க? உங்ககிட்ட என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. எங்க போறதுன்னு தெரியாததான்ப்பா நான் இங்கேயே வந்தேன். என்னை இங்கேருந்து அனுப்பிடாதப்பா. புதுசா ஒரு பிளானோட திரும்ப வந்திருக்காங்க. இவங்களை நீங்க நம்பாதீங்க. ராகினி சொன்னதை கேட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன். அத நான் ஒத்துக்கிறேன். நான் மனசார எதையுமே பண்ணலப்பா. என்ன மன்னிச்சிடுங்க 2 பேரும். இங்க பாருங்க, ரொம்ப நடிக்காம இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருப்பா, ராகினி என்னை ஏமாத்திட்டா. புருஷன் அவ கூட ஒரு கேடு கெட்டவன் இருக்கான், வைஷாக். அவன் கூட சேர்ந்து ராகினி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தாப்பா. உனக்கு தெரியுமா, அவங்க 2 பேரும் இப்ப உன் வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க. ஏன் வீட்லயா? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுல தங்குவாங்க? நான் ஒரு உண்மையை சொல்றேன். அந்த வீடும் நிலமும் உன்னோட மிச்சம் இருக்கிற எல்லா சொத்தும் இப்போ ராகினியோட பேர்ல தான் இருக்கு. உனக்கு அந்த சொத்துல எந்த அதிகாரமும் இல்ல. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் நம்புமா, நான் சொல்றது உண்மைதான். உன்னை ஏமாத்தி 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க. உனக்கு மருந்து கொடுத்து பைத்தியமாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் வித்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் அவங்க பிளான் போட்டதே. இங்கேருந்து நீ என்ன அனுப்புனதும் நான் நேரா போனது என்னோட வீட்டுக்கு தான்ப்பா. அங்க 1 மாசம் தங்குனேன். அந்த வைசாக்கு உன்னோட வீடை விற்க யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான். நான் அவங்களுக்கு இடைஞ்சலா இருப்பேன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டாங்க. என்னோட வீட என் பையன் வினயம் புடுங்கிக்கிட்டான். என்ன என் பையன் ரொம்ப கஷ்டப்படுத்துவான். அங்க போக பயமா இருக்குப்பா. அதனாலதான் நான் இங்க வந்தேன்ப்பா. எனக்கு தெரியும் உங்களுக்கு நல்ல மனசுன்னு, என்னை விரட்டி விட மாட்டீங்கன்னு. அதனாலதான்ப்பா நான் இங்க வந்தேன். நீங்க சொல்றது எல்லாமே நிஜமா? நீ என்ன நம்பணும்ப்பா. உன் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் அந்த ராகினியோட பேர்ல தான் இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.